ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வெஸ்ட் ஸ்ரீலங்கா சீரீஸ் ஆரம்பிக்க போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல. ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கௌதம் கம்பீர் அண்ட் செலக்டர் அஜித் அகர்கர் பிரஸ் சந்திச்சிருந்தாங்க. ஓகே, தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணதுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பிளேயர் எடுத்திருக்கணும், எடுத்திருக்க கூடாது, இந்த பிளேயரை இவருக்கு கேப்டன்சி கொடுத்திருக்கணும், இவரை ஏன் ஓடிஐல எடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுல முக்காவாசி கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த T20 பத்தி தான் கேட்டிருந்தாங்க. T20 கேப்டனா எதற்கு ஸ்கை அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சூரியகுமார் யாதவ் ஒரு சூப்பரான T20 பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரால் நிறைய கேம் அவைலபிளா இருக்க முடியுது. ஸோ அதனால தான் நாங்க அவரை கேப்டன் ஆகியிருக்கோம். அண்ட் அவரோட ஸ்கில்ஸ் ரொம்ப பயங்கரமான ஸ்கில்ஸ் T20 பொறுத்த வரைக்கும். அது நிறைய நம்ம இன்னும் பார்க்கல. கண்டிப்பா அதை நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டோம். அதனால மட்டும்தான் அவரை நாங்க T20 கேப்டனா ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் ஹர்திக் பாண்டியாவை T20 கேப்டன் ஆக்கல, அது மட்டும் இல்லாமல் வைஸ் கேப்டனா ஏன் போடலன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது மாதிரி ஹர்திக் பாண்டியா அவர்கிட்ட இருந்து எங்களால அவைலபிலிட்டி கன்ஃபார்மா பார்க்க முடியல. பிகாஸ் அவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு. ஸோ அவரோட அவைலபிலிட்டி 100% இருக்காது அப்படின்னு இருக்கிறதுனால தான் அவரை பாத்தீங்கன்னா நாங்க எதுலையுமே போடல. பிகாஸ் எங்களுக்கு ஒரு லாங் டைம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் தேவை அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ரீசனும் கொடுத்திருந்தாங்க. சுக்மன் கில் பத்தி கேட்டிருந்தப்போ, சுக்மன் கில் ஒரு 3 ஃபார்மேட்லயுமே ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பா அவர் தான் ஃபியூச்சர். ஸோ அதனாலதான் அவரை நோக்கி நாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. KL ராகுலை ஏன் நீங்க வைஸ் கேப்டன்ல இருந்து தூக்குனீங்கிற கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு ரொம்ப ஈஸியா பதில் சொல்லிட்டாங்க. நல்லா நினைச்சு பாருங்க, KL ராகுல வைஸ் கேப்டன்ல இருந்து தூக்குனப்போ நாங்க இல்ல, அதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அந்த டைம்ல இவங்க இல்லதான், அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். பட் அது அப்படியே கண்டினியூவா இதுவாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நிறைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் விட்டு போயிட்டாங்களே அப்படின்லாம் கேட்டதுக்கு அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 15 பேர் தான் எங்களால எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு இருக்கிறப்போ நாங்க 15 பேரை மட்டும்தான் எடுத்துட்டு போவோம். ஸோ 15 பேர் எப்படிலாம் ஸ்லாட்ஸை ஃபில் பண்ண முடியும், யார் யாருக்கெல்லாம் பேக்கப்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்து மட்டும்தான் நாங்க இது பண்ணுவோம். எஸ், நல்லா விளையாண்ட ஒரு சில பிளேயர்ஸ் கண்டிப்பா விட்டு போயிருக்கலாம். அதுக்காக வாய்ப்பு கிடைச்சிருக்கிறவங்க அந்த இடத்துக்கு டிசர்வ் ஆனவங்க இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்களும் டிசர்வ் ஆனவங்க தான். இது மட்டும் இல்லாமல் யங் பிளேயர்ஸ் லைக் நிறைய அவங்க மென்ஷன்லாம் பண்ணல. ஓகே, ஆனா அது ஒரு அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் ஜெய்க்வாட் அவங்கள தான் சொன்னாங்க. என்னன்னா இன்னும் கன்சிஸ்டன்டா, அதாவது இன்னும் நல்லா கன்சிஸ்டன்டா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாதான் இந்தியன் டீம் மாதிரி ஒரு டீமுக்குள்ள நிலையான இடத்தை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஓகே, சோ இதை தாண்டி கௌதம் கம்பீருக்கும் அந்த விராட் கோலிக்கு அந்த இஷ்யூ பத்தி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் ரொம்ப ஈஸியாவே பதில் சொல்லிட்டாருங்க. நானும் சரி விராட்டும் சரி ரொம்ப மெச்சூர்டான கிரிக்கெட்டர்ஸ். ஓகே, எங்களுக்கு தெரியும் எங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் எங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது 140 கோடி இந்தியர்களோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நாங்க இருக்குமே தவிர நாங்க வேற எதையும்லாம் கிரிக்கெட்டை தாண்டி பேசிக்கவும் மாட்டோம், இதுவும் பண்ணிக்க மாட்டோம். ஒரு சில டைம்ல ஒரு சில மேட்ச் காரணமாக ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், அதை நாங்க பர்சனல் வெஞ்சன்ஸாலாம் வச்சில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, விராட் கோலி அவங்கள பத்தி கேட்டிருந்தப்பையும் அவங்க சாம்பியன்ஸ் டிராஃபில ஆட போறாங்க. 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் கூட ஆடலாம் அவங்களோட ஃபிட்னஸ் நல்லா இருந்தா, அந்த மாதிரி வேர்ல்டோட பெஸ்ட் பிளேயர்ஸ் அவங்க அப்படிங்கிற மாதிரி அதை பத்தியும் பாத்தீங்கன்னா 2 பேரும் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதை தாண்டி முகமது சமியோட அவைலபிலிட்டி கேட்டிருந்தாங்க. அவர் வரப்போற அடுத்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் வரப்போகுது, பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ் நினைக்கிறேன், அதுக்கு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓடிஐல ஒரு சில புது இன்க்ளூஷன் பத்தி கேட்டதுக்கு எஸ் எல்லாமே ஃபார் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி அண்ட் வேர்ல்டு கப்புக்கான ப்ராசஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த பிரஸ் மீட் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் பாத்தீங்க அப்படின்னா நடந்துச்சு. இதை தாண்டி கோச்சஸ் புதுசா கோச்சஸ்லாம் உள்ள வந்திருக்காங்கல்ல, அவங்கள பத்தியும் கேட்டிருந்தாங்க. அண்ட் பும்ராவோட அவைலபிலிட்டி கேட்டிருந்தாங்க. பும்ரா பாத்தீங்க அப்படின்னா அடுத்து டெஸ்ட் சீரிஸ் வந்துருவாருன்னு சொன்னாங்க. அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஓடிஐல இருந்து டிராப் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ரவீந்திர ஜடேஜாவை எங்களால ஓடிஐல இருந்து எப்படி டிராப் பண்ண முடியும், அவர் வேர்ல்டோட பெஸ்ட் பிளேயர் அண்ட் இன்னமும் அவர் எங்களோட இதுல இருந்துகிட்டு தான் இருக்காரு. பட் ஒரு பெரிய டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பமாக போகுது. ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸுக்கு அவர் கண்டிப்பா தேவை, அதனாலதான் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவோட ஓடிஐ எக்ஸ்க்ளூஷன் பத்தி பேசியிருந்தாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஓவராலா ருத்ராஜை எடுக்காததுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்டா இல்ல. அதாவது 4 மேட்ச்ல 3 மேட்ச் அடிச்சவன்
ஒரு மேட்ச் இறங்கவே இல்லை. அப்போ 3 மேட்ச்ல 3 மேட்சுமே அடிச்சவன் வந்து கன்சிஸ்டன்ட் பிளேயர் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே, அது என்னமோ அவங்க வந்து சொல்றதை தானே நம்ம கேட்டுக்கணும். இதுதான் இந்த பிரஸ் மீட்ல இருந்துச்சு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.